ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னைக்கு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்மளோட 60 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி வெற்றிகரமாக டே 8ல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி 10 or 11 அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம வந்து 8 தான் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 days வந்து நான் வந்து வீடியோ போடலை. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மாமா வந்து நம்ம ஐயப்பன் கோவில் சபரிமலைக்கு வந்து மாலை போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதனால் முன்னாடி எடுத்த வீடியோஸ் எதுவுமே வந்து என்னால் கொஞ்சம் எடிட் பண்ண முடியல. ஏன்னா மாலை போடுறதுக்கு வீடு வாசல் சுத்தம் பண்ணணும், அப்புறம் வந்துட்டு அந்த பூஜைக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணணும், அப்புறம் விரதங்கள் அதுக்கெல்லாம் சமைக்கணும் இல்லையா? அதனால் என்னால் வந்து ஒரு 2 days வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா கோவிலுக்காக, அதான் மாலை போடுற வீடுங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்துட்டு என்னால் அது ஒரு 2 days வந்து என்னால் ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியல. இன்னி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கும் அதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கும் தான் எனக்கு டைம் முடியல. இனிமேல் ஓகே, இனி வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா மலைக்கு போகிற வரைக்குமே இனி வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது மலைக்கு மாலை போடுறதுக்கெல்லாம் முன்னாடி எடுத்த வீடியோ தான், அதை தான் நான் அப்படியே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இதை 3ஐயும் நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து காலையில் கொதிக்க வச்சு நல்லா வாமாக வந்து குடிச்சிருவேங்க. கொதிக்க குடிக்க வேண்டாம், வாமாக குடிக்கிறது. இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு லிவரில் வந்து ஃபேட் இருக்கிறவங்க, அப்புறம் ஓவர் வெயிட் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து இதை தாராளமாக குடிக்கலாம். தனியாக போயிட்டு தனியாக வந்துருச்சடி. கறி வாங்கிட்டு வந்துட்டியா? நல்ல கறியா பார்த்து வாங்கினியா இல்லையா? வெரி குட். அப்பா ஏதோ வேற வழியா வந்தாரு. அந்த நிபுர் எங்க போகணும் கடை இருக்குல்ல, ஆமா அந்த வழியா வந்துட்டேன். சூப்பர் சூப்பர். அப்ப இனிமே கறி மீன் எல்லாம் நீ போய் வாங்கிடுவேன். சமத்து பிள்ளை. ஓகே, மீன் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கணும், அதுவும் சொல்லித்தர சொல்றேன். சரி. இன்னைக்கு கறிக்கடைக்கு போனது மாதிரி இனிமே மீன் கடைக்கு போய் இனிமே மீன் வாங்க வேண்டியதான். இனிமே நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும் நிக்கி. ஓகேவா? வண்டியில சுத்தா நான் எங்க வேணா சுத்துவேன். அதுக்கு தானே பயமா இருக்குது. சரி, ஓகே. நல்ல தோல் நீக்கிய கறின்னு கேட்டு வாங்கினியா வாங்கலையா? என்னன்னு கேட்டேன். அந்த அண்ணனே கேட்டாங்க, தோல் வெட்டி வேணுமா வெட்டாம வேணுமா. நம்ம எப்பவுமே வெட்டி தானே வாங்குவோம், வெட்டி வாங்குங்கன்னு கொடுத்தாங்க. சூப்பர் சூப்பர். புள்ள வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க அப்பா, இனி வந்து உனக்கு 10 வயசு ஆகிடுச்சு, இன்னி கறிக்கடை மீன் கடைக்கெல்லாம் போகிறதுக்கு அப்புறத்துக்கெலாம் வந்து பழகிக்கோ, எல்லா இடத்துக்கும் அம்மாவே ஓட முடியாதுல்ல அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. சரி, இன்னையிலேருந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணலான்னு பிள்ளை இன்றைக்கி கறி வாங்குறதுக்காக கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பக்கத்தில் தாங்க, சைக்கிள்லேயே போயிட்டு வந்துடுவான். கொஞ்சம் பழகணும் இல்லையா ஆம்பளை பிள்ளை அப்படிங்கிறதுனால பழக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இன்றைக்கி வந்து பருப்பு வடை தாங்க. நைட்டு வந்து பருப்புக்கு ஊற வச்சுருந்தேன், அடைக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். பருப்பு அடை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் வந்துட்டு 1 டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி, இதெல்லாமே சேர்த்து உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து காஞ்ச மிளகா அதில் ஒரு 4-5 போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு ஊற வச்சுருந்தேன். காலையில் வந்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் அரைக்கிறது கூட என்ன பண்ணணும்னா கொஞ்சோன்னு ஓமமும் சேர்த்து ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல செரிமானம் கொடுக்கும். அம்மா பேசாமல் இருடாம்மா. அதை வந்து கொஞ்சம் ஓமமும் சேர்த்து ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் போட்டுட்டு வெங்காயம் நறுக்கி போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இருந்ததுன்னா அதை கிள்ளி போட்டு அழகாக வந்து இந்த மாதிரி அடை ஊற்றிக்கலாம். எப்போவுமே பருப்பு அடைக்கு வந்து தேங்காய் சட்னி காம்பினேஷன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சு 2 பருப்பு அடை தான் சாப்பிட்டுக்கிட்டேன். மதியத்துக்கு வந்துட்டு தம்பி இன்றைக்கி வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தான் இல்லையா, அடுத்து மாலை போட போகிறோம் ஒரு வாரத்தில் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு 4-5 நாள் முன்னாடி எடுத்த வந்து வீடியோ. மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டோம். மாமா வந்து கார்த்திகை மாதத்துக்கு முன்னாடியே மாலை போட்டுருவாங்க. ஏன்னா சீக்கிரமே மலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மாமா வந்து சீக்கிரமே மாலை போட்டுட்டு சீக்கிரமே போய் சாமி பார்த்துட்டு வந்துடுவாங்க. அதனால் நாங்கள் வந்து அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு, இந்த புரட்டாசி மாதம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, இந்த கார்த்திகை மாதம் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுறது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா கிட்டத்தட்ட தம்பி பிறந்த வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு வந்து மாலை போட்டுட்ருக்காங்க. தம்பிக்கு பிறந்து ஒரு 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா நிமோனியா சளி அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் பிள்ளை வந்து பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றி தூக்கிட்டு வந்தோம். அந்த வருஷம் வந்து தம்பிக்காக நல்லா வேண்டிக்கிட்டு, என்னோடய ஆயுசு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைய வந்து நல்லபடியாக வச்சுக்கணும், என் பிள்ளைங்களுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது, என்னோடய ஆயுசு இருக்கிற வரைக்கும் நான் வந்து மாலை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஐயப்பனுக்கு வேண்டிக்கிட்டு வந்துட்டு தம்பிக்காக வந்து மாலை போட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி தம்பியோட வயசும் மாமா மாலை போடுறதும் வந்துட்டு ஒரே வருஷம், 10 வருஷம் ஆயிடுச்சு. இடையில ஒரு வருஷம் வந்து கொரோனானால போக முடியல. அந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷமுமே வந்து பர்டிகுலர் அந்த மெம்பர்ஸ் எல்லாம் போகலாம், அந்த ஏதோ அவுட் பாஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டுலாம் போனாங்கல்ல, அந்த இதுலேயுமே ரிஸ்க் எடுத்து மாமா போயிட்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு வருஷம் மட்டும் போகலை. கிட்டத்தட்ட 9 வருடங்களாக வந்து மாமா மலைக்கு போயிட்டுருக்காங்க. 11 மணிக்கு வந்துட்டு ஒரு இளநி வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் ஹீட் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனால. நான் தான் சொன்னேன்ல, ஒழுங்காகவே கொஞ்சம் வந்து நல்லா வந்து நான் ஃபாலோ பண்ணல, ஸ்கின் கேர் எதுவுமே எடுத்துக்கல, அந்த மாதிரி கொஞ்சம் வந்து கொஞ்சம் ப்ரெஷராகவே போயிட்டுருக்கு. ஏன்னா மாலை போடுற டைமுங்கிறதுனால வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதனால் என்னால் ஸ்கின் கேரு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியல. ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு இதுக்கெல்லாமே நான் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். டயட்டில் இருக்கோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, டயட்டில் இருக்கும்போது அதிகமாக முடி கொட்டுதே சிஸ்டர் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் கேர் தான் சிஸ்டர் பண்ணிக்கணும், அதுக்கு வேறு வழியே இல்லை. அதுக்கு நீங்கள் ஃபுட்டில் வந்து கொஞ்சம் நட்ஸு இதை மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் நல்லா வந்து ப்ரோட்டீன் உள்ள சத்துக்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. டயட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து எதுவுமே சாப்பிடாமல் பட்டினி கிடந்து டயட் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும், ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகும், நீர்ச்சத்து இல்லாமல் உடம்புமே ஒரு மாதிரி டயர்டாக ஆகிறதுக்கும் இது இருக்குது. அதனால் நீங்கள் வந்து டயட்டில் இருக்கிறது தெரியாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா தண்ணி குடிக்கணும். உங்கள் பாடியை வந்து டீஹைட்ரேட் ஆக விடாத அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா தண்ணி குடிங்க. உங்களுக்கு முடி கொட்டுது, எனக்கு டயட்டில் இருக்கிறதுக்கே கடுப்பாக இருக்குது, என்ன காரணம்னா அந்த மாதிரி முடி கொட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா 11 மணியை போல் நீங்கள் வந்துட்டு ஒரு லெமன் ஜூஸோ இல்லைன்னா முருங்கைக்கீரை ஜூஸு, அதாவது ஒன்றும் இல்லை, நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் ஒரு 2 நெல்லிக்காய், ஒரு கொத்து வந்து முருங்கை இலை, ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஒரே ஒரு உப்புக்கல் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா நல்லா சோடா மாதிரி இருக்கும். மத்தியானம் அதை நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு, அதாவது வாமான தண்ணியில் போட்டு குடிச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து நல்ல அந்த டே வந்து நல்லா பிரிஸ்காக இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் வந்து இருக்காது. ப்ளஸ் உங்களுக்கு ஹேர் ஃபாலும் வந்து ஸ்டாப் ஆகும். நல்ல ஒரு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதே மாதிரி நீங்கள் இட்லி தோசை தான் சாப்பிட்ணும். அப்புறம் வந்து ப்ரோட்டீனுக்காக வேறு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இட்லி தோசையவே நீங்கள் வந்துட்டு 2 இட்லி 1 எக் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 2 இட்லி 2 எக்கோட ஒயிட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து தோசையுமே வந்து எக் தோசையாக எடுத்து வச்சு சாப்பிடுங்க. கீரை தோசை சாப்பிடுங்க. பாலக்கீரையிலலாம் நீங்கள் அரைச்சி அப்படியே தோசை மாவில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா பாலக்கீரை தோசை வந்து அட்டகாசமாக இருக்கும். அதை நீங்கள் எந்த கீரையில் உங்களுக்கு எந்த கீரை உங்களுக்கு சாப்பிட வேணும், கீரையாக சாப்பிட பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தோசையில் ட்ரை பண்ணலாம். அதுக்கு பாலக்கீரை வந்து ரொம்ப ஒரு ஆப்டான தோசைன்னு கூட சொல்லலாம். நான் அதில் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து காட்டுறேன். காட்டு, உன்னை நான் தீனி தானே வாங்கிக்க சொன்னேன். மம்மி இது தீனி தான் மம்மி, ஜெல்லி மம்மி. இங்க பாரு, இது இப்படி அழுத்தினா ஜெல்லி வருது பாரு உள்ள. ஜெல்லியா? இங்க பாரு, தெரியுதா? கருமம், கண்டதையும் தின்னுட்டு இருக்க தன்விகா. நான் உன ஸ்நாக்ஸ் தானே ஏதாவது வாங்கிக்க சொன்னேன். இது ஸ்நாக்ஸ். அங்கே பாரு, கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. கலர் உள்ளது சாப்பிடக்கூடாது பாப்பா. இது இன்னும் நம்பிட்டு இருக்கேன். ஆமா, கேசரியில் கூட குங்குமப்பூ போடுறோம். கலர் எது? அது கேசரி பவுடர் தான் கலரு. குங்குமப்பூ கலரா? கண்டதையும் தின்னுட்டு அப்புறம் முடியாம கிடப்ப. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போன பாரு, நெப்ளைசர் வைக்க. நீ என்னடா வாங்கின கீர்த்திவாசன்? நீனும் அதே தானா? நீ என்ன கேர்ளா லிப்ஸ்டிக் போடுறதுக்கு? லிப்ஸ்டிக் அண்ணனும் தங்கச்சியும் கடைக்கு போய் ஆளுக்கு 5 ரூபா கொடுத்து விட்டு, இன்னும் பிரியாணி ரெடி ஆகலை. சரி, பிரியாணி ரெடி ஆகுறதுக்குள்ளே ஆளுக்கு 5 ரூபா கொடுத்து விட்டு நிக்கிலுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க? அவனுக்கு இன்னும் வாங்கி கொடுக்கலையா? ஆளப்பாரு, இன்னும் குளிக்க ஊற்றலை. சளி பிடிச்சிருக்கு, மழை வேற பெஞ்சிட்டு இருந்ததா. சரி, கொஞ்சம் லேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் சுடுதண்ணி வச்சு குளிக்க ஊற்றிக்கலான்னு. இன்னும் குளிக்கலை. இது 5 ரூபா திண்டம் தானே. இது என்ன சாப்பிட்ட நீனு? ஜெல்லி சாப்பிட்றாங்க, ஜெல்லி. ஆளப்பாரு. சரி, போய் டிவி பாருங்க, அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பாய் பாய் சொல்லு தனிக்கா. இன்னைக்கு 2 பேரும் எல்லோவில் இருக்கீங்க. சரி, ஓகே, போங்க. கீர்த்தி எப்படி குளிச்சுட்டு நீட்டாக வந்திருக்கான் பார்த்தியா? அவன் புள்ள.
போயிடுச்சுங்க. நான் கார்ட்டூன் சேனலுக்கு வீடியோ எடுத்துட்ருக்கேன். இன்னும் வீடியோ எடுத்து முடிக்கலை, அப்படியே போயிட்டே இருக்குது. அப்பா கண்ணெல்லாம் எரியுது பயங்கரமாக. கண்ணு தெரியுதா? வீடியோ கண்டினியூஸாக, ஏன்னா அந்த வாரம் அதிகமான லீவ் இந்த மாதங்கிறதுனால கண்டினியூஸாக வீடியோ எடுத்தெடுத்து கண்ணெல்லாம் எரியுது. உடம்பு வேறு சரியில்லைல்ல, அதனால் சுத்தமாக முடியல. இந்த பிள்ளைக்கு கண்ணு முழிச்சது பாதி, அப்புறம் எனக்கு முடியல பாதி. அது கூடவே இப்படியே அண்டி அண்டி படுத்துக்கிட்டு எனக்கும் முடியல. அப்படியே எல்லாம் சேர்த்து வச்சு செஞ்சிட்ருக்கின்றது. சரி, ஓகே, நான் வீடியோ எடுத்துட்டு அப்புறமா அங்கே சமையல் அங்கே அடுப்பில் வந்து தம் போட்டு வச்சுட்டு வீடியோ எடுக்க வந்தேன். அடுத்து என்ன ரெடியாக இருக்குன்னு போய் பார்க்கணும். ஓகே, கார்ட்டூன் சேனல் பேர் என்னென்னு நேற்று கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. நம்ம கார்ட்டூன் சேனல் பேர் பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல். பாருங்கள், கதை நல்லாயிருக்கும். எல்லாமே அடல்ட் கண்டென்ட் தான், பெரியவங்களுக்கான கண்டென்ட் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மாமியார், நாத்தனார், அப்புறம் வந்து நாத்தனார் சண்டை, மாமியார் சண்டை, இந்த மாதிரி சண்டை காட்சிகள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட கண்டென்ட் எல்லாமே அந்த மாமியார், நாத்தனார், அப்புறம் வந்து ஹஸ்பண்டோட லவ், எமோஷ்னல் ஃபீலிங்ஸ், அந்த மாதிரி வந்து எல்லாம் கலந்த கலவை. காமெடி இருக்கும், லவ் சீன்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து மாமியார் மருமகள் சண்டை இருக்கும், அப்புறம் 100 நாள் வேலை, அந்த அந்த காமெடியெல்லாம் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பெண்களின் முன்னேற்றம், இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு புரட்சித்தனமான கதைகளோடு நம்ம வந்து வீடியோ கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், இப்போ வந்து ரொம்ப புரட்சியாக தான் போயிட்டுருக்கு. ஒரு பொண்ணை வந்து ஹஸ்பண்ட் வந்து சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாப்புல. அந்த பொண்ணு வெளியில் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஒரு பையன் வேறு இருக்கான். ஆனால் வந்து லைஃப் லாங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எனி டைமும் வந்து ஒரு சந்தேகம். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு லவ் இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த லவ் வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சதுனால அவன் வந்து அதையே சொல்லி வந்து சந்தேகப்பட்டு ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்படி டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை வந்து ஒரு கட்டத்தில் தாங்கவே முடியாத பட்சத்துக்கு அவன் பக்கம் வந்து என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கும் போது அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணலை. ஓகேவா? அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை. அந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பொண்ணுங்க கூட சேர்ந்து சுற்றுறது, ப்ளே பாயாக இருக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து சுற்றிட்டு இருக்கான். ஆனால் இந்த பொண்ணு பண்ணின ஒரே தப்பு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி அவ்வளோதான். கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழ்ந்துட்டு இருக்கு, குடும்பத்துக்காக வந்து உழைச்சிட்ருக்கு. மாமனார் மாமியார் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை. அப்படி இருக்கிற பொண்ணை இவன் வந்து இந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். கொடுமைப்படுத்தி ஒரு கட்டத்தில் வந்து அவன் மேலே எல்லா தப்பும் இருக்கிறது மாதிரி அவள் வந்து ஒரு நாள் வந்து வேற ஒரு பொண்ணு கூட காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு வீட்டில் வந்து மாமனார்கிட்ட போட்டு கொடுக்கும்போது அவளுக்கு முன்னாடியே வந்து இந்த பொண்ணு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி தப்பாக போட்டு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் வந்து அவளை அடித்து துரத்தி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. என் மருமகளை பற்றி எனக்கு தெரியும், என் மருமக அப்படியெல்லாம் போக மாட்டான்னு, ஒரு பொண்ணுக்கு பொண்ணு தான் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு மாமியாரும் மாமனார் கிட்ட கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு குழந்தை, மாமியார், மருமகள் 3 பேர் வந்து வெளியில் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படி முன்னேற போகிறா, அந்த பொண்ணு எப்படி இந்த உலகத்தில் தனியாக இருந்து சர்வே பண்ண போகிறா, ஒரு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருந்தால் பொண்ணுங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த லைஃப்பில் என்ன மாதிரி மூவ் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு புரட்சி கதை தான் நம்ம கதையில் பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நிறைய வந்து கருத்துள்ள கதைகள் தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நல்லாயிருக்கும், பாருங்கள். சமையல் வேலைக்கு அப்படியே சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா என்னோடய கார்ட்டூன் சேனலுக்கும் நான் வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். இந்த பக்கம் பிரியாணியை தம்மில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சேனலுக்கு வீடியோ எடுக்க வந்தேன். அந்த எல்லோ கலர் டிஷர்ட்டில் உள்ள பையன் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோடய மச்சான் பையன், எங்கள் மூத்தார் பையன். என் பையன் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த கறி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அவன் எல்லாருமே கொஞ்சம் ஒன்றா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஒன்றா விளையாண்டுட்டு வீட்டில் இருக்குங்க. இந்த பக்கம் பிரியாணியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா பலன்னு சூப்பராக இருந்ததுங்க. தம் பிரியாணி தான் போட்டிருந்தேன், நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி இந்த பக்கம் அடுப்பில் வச்ச கையோடு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சிக்கன் ஃப்ரையையும் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு போனேன் இல்லையா. நான் வந்து எண்ணெயை நல்லா சலசலன்னு ஊற்றி அதில் சிக்கன் எடுத்து போட்டு பொரிச்செல்லாம் எடுக்க மாட்டேன். நான் எப்போதுமே வந்து டயட்டில் இருக்கோம் இல்லை, அது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்படியே நம்ம நார்மலாக ஸ்க்ராம்பிள் பண்ணி வறுப்போம்ல, அந்த மாதிரி தான் வறுக்க தான் செய்வேனே தவிர எண்ணெயில் போட்டு அப்படியே பொரிச்செல்லாம் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்துட்டு சிக்கன் ஃப்ரை, அப்புறம் ஆனியன் ரைத்தா. முட்டை வந்து வாங்கலை, டைம் ஆகிடுச்சா, அதனால்
முட்டையை போய் கடையில் வாங்கிட்டு வந்து செய்யணுங்கிறதுனால முட்டை இன்றைக்கி எதுவும் எடுத்துக்கல. இதோட மட்டும் வச்சு இன்றைக்கி சமையலை முடிச்சிடலாம் சிம்பிளாக அப்படின்னு முடிச்சாச்சு. நான் தம் போடுறதுக்கு அரிசி கரெக்டாக அந்த தண்ணியில் ஃபில்டர் ஆன உடனே இந்த மாதிரி தோசைக்கல்லை கீழே அடியில் வச்சுட்டு அடி கனமான பாத்திரம் ஏதாவது மேலே வச்சு அதில் தான் இந்த மாதிரி தம்மை வந்து பிரியாணி வந்து போடுவேன். நல்லா இருக்குங்க, அடியெலாம் பிடிக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் வந்துட்டு எனக்கு ஜீரா தண்ணி போட்டு கொதிக்க வச்சு மூடி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பிரியாணி சாப்பிட்ட உடனே ஜீரா வாட்டர் இன்றைக்கி டே ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன பானையில் ஜீரா வாட்டர் போட்டு இந்த சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கொதிக்க வச்சுட்டோன்னா சமையலும் முடிஞ்சிடும். தண்ணியும் வந்து நல்லா ஃபில்டர் ஆகி அந்த சாறு எல்லாமே உள்ளே நல்லா இறங்கி ஜீரா வந்து நல்ல ஒரு சூப்பரான ஜீரா வாட்டர் வந்து ரெடி ஆயிடும். அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 o'clock போல் வித்தவுட் சுகரில் ஒரு டீ குடிச்சிங்க. அவ்வளோதான் இன்றைக்கி டேயில் நான் ஃபாலோ பண்ணது. இனிமேல் தொடர்ந்து கண்டிப்பாக டயட் வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை மாதிரி டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.